வணக்கம். நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். எனக்கு பாபா அறிமுகம் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி 1975-76 அந்த பீரியடில் தான் மோகன் தீவிரமாக பாபாவோட பக்தரானா. எனக்கு எல்லாமே மோகன் மூலமாக தான் கிடச்சிருக்கு. வெதர் இட் இஸ் ட்ராமா ஆர் லைஃப், வாட் எவர் இட் இஸ், ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எனக்கு மோகன் மூலியமாக கிடைச்சது தான் எல்லாமே. ஸோ இந்த பாபா அறிமுகமும் அப்படிதான், மோகன் மூலமாக தான் எனக்கு பாபா அறிமுகம் ஆச்சு. ஸோ 78-79 நான் அப்படி பாபாவை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். 80-81 நான் வந்து சுந்தரமுக்கு போக ஆரம்பித்தேன். மோகன் ரெகுலராக அப்போல்லாம் வியாழக்கிழமை சுந்தரம் போயிட்டு அந்த பஜன் அட்டன் பண்ணுவான். 1 or 2 times என்னை கூட்டிகிட்டு போயிருக்கான். ஒரு பர்ஃபெக்ட் டிசிப்ளின் இருக்கும். 6லேருந்து 7, 7லேருந்து 8 பஜன் அப்படின்னா அந்த 1 hourக்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கும். ஜென்ஸ்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, லேடிஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க. பர்ஃபெக்ட் டிசிப்ளின்ங்கிறத அங்கதான் நம்ம பார்க்க முடியும். சத்தமே இருக்காது, நிசப்தமா இருக்கும். அப்படியே எல்லாரும் பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருப்பாங்க. ஒரு அனாவசிய வம்பு கிடையாது. கோவில் உள்ள போயிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஒரு அழகான அட்மாஸ்பியர் கிடைக்கும். இந்த மாதிரி நான் பாபாவை தொடர்ந்து போய் அவரை அனுபவிக்க ஆரம்பிச்சேன். மோகன் வந்து பாபாவோட பிலாசபியில் ஈடுபட்டு அவரோட புத்தகங்கள் படிக்கிறது, அவரோட சேயிங்ஸ், அந்த மாதிரி மோகன் போனான். பட் நான் வந்து பாபாவை ஒரு கடவுளா பார்த்தேன். என் மனசில் இருக்கிற குறைகளை, எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அப்படியே போய் அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் அவருக்கு எழுத்தாப்புல கொட்டுவேன். நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இங்கே போகிறேன், இப்படி ட்ராமா போட போகிறேன், இந்த மாதிரி ட்ராமா வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஷோ நடத்த போகிறேன், பாம்பே போகிறேன், டெல்லி போகிறேன், அமெரிக்கா போகிறேன், எல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லுவேன். எனக்கு என்னமோ அவர்கிட்ட சொன்னால் அவர் எனக்கு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம். சில விஷயங்கள் என் கையை மீறி போய் எனக்கு கிடைக்காம போயிருக்கு. அப்போதான் நான் எப்படி எடுத்துப்பேன்னா, பாபா இது விரும்பலை, நமக்கு இது கிடைக்கிறதுக்கு, அவ்வளோதான், வில் மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி நான் போயிடுவேன். ஸோ ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் எப்படி நாம சொல்லுவோம், ஒரு அப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ யாராவது இருந்து நமக்கு கைட் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பாபா எனக்கு கைட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி டியூரிங் 1982, 83, 84, 85 அந்த ஒரு 4 years பார்த்தா நிறைய டர்புலன்ஸ் இருந்து என்னோட லைஃப்ல. ப்ரொஃபஷனலி சரி, பர்சனலி சரி, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஆஃபீஸ், அது இது எல்லாமே. பட் அந்த பீரியட்லாம் பாபா தான் என்னை பியூட்டிஃபுல்லாக வழி நடத்தி அழிச்சு போனார். இல்லைன்னா இன்னைக்கு மாது பாலாஜி இவ்வளோ சந்தோஷமா இத்தனை வருஷத்துல இந்த 100வது பாபா பர்த்டேவை இவ்வளோ ஹாப்பியா என்னால் கொண்டாடிக்க முடியாது. மாது பாலாஜின்னு ஒருத்தர் இல்லாமே கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அப்போ அவ்வளோ கைட் பண்ணிருக்காரு என்ன பாபா. என் பையனும் பிறந்த உடனே நான் நிறைய அவனை சுந்தரத்துக்கு அழிச்சும் போயிருக்கேன். அவன் அந்த பாபாவோட அந்த ஒரு அன்பு அரவணைப்பு அவனுக்கு இருக்கணுங்கிறதுக்காக வியாழக்கிழமை அவன் குழந்தையா இருக்கும்போது அங்கே அழிச்சும் போவேன். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்ல ரொம்ப அழகா எனக்கு தொடர்ந்து வந்தது.